நீங்கள் தேர்தல் பத்திரத்தை பொறுத்தவரையில் எல்லா கட்சியும் ஒரே நிலையில் தான் இருக்குது. தேர்தல் பத்திரத்தை யாரும் எந்த கட்சியும் சட்டத்திற்கு எதிராக இன்றைக்கு வாங்கவில்லை. அப்படி நினைத்தால் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான பெரிய கட்சிகள் அந்த பத்திரத்தை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டம் என்ன சொல்கிறதோ அதற்கேற்றவாறு கட்சிகள் செயல்படும். இந்த நாடு சட்டத்திற்கு உட்பட்ட நாடு. சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதிலும் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதனை வைத்து தேர்தலில் வாக்கு வங்கி வாங்கலாம் என்று பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறாக எதிர்க்கட்சிகள் கூறினால் அதுபோன்ற பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மக்கள் இப்பொழுதெல்லாம் தயாராக இல்லை. அவர்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். புரியல 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 இது 15 நாள் கழிச்சா நாட்டுப்பற்று இன்றைய இந்திய மக்களுடைய மனநிலை, அதனை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பிரதிபலிக்கிறது. குறிப்பாக எங்களது இயக்கம் தலைவர்கள் தொண்டர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு என்னுடைய செயல்பாடு அமையும். வருங்காலங்களிலே அது உயரும், சிறக்கும், வெற்றி பெறும். நேற்று ஓபிஎஸோட பேசியிருக்காங்க. மற்ற கட்சிகள் பிஜேபி கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பாமக, தேமுதிக கட்சிகளோட எல்லாம் கூட்டணியினுடைய தலைமை கட்சி இது என்டிஏ கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி தான். அவர்களுடைய முடிவு இறுதி முடிவு. அதற்கு தமாக ஒத்த கருத்து. நீங்களும் பல கட்சி தலைவர்களை நேரில் போய் சந்திச்சிருந்தீங்க. அந்த சந்திப்பின் போது அவங்க என்னென்ன மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தாங்க? குறிப்பாக தேமுதிக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களையும் சந்திச்சிருந்தீங்க. அப்போ பாஜக எங்களுடைய ஒத்த கருத்து. என்றைக்கு வேணாலும் எவ்வளோ முறை வேண்டுமானாலும் சந்திக்கலாம். அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதில் ஒன்றும் புதிய தகவல்களும் ஒன்றும் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வேறு தலைவர்களை நான் சமீபத்திலே 15 நாட்களிலே 20 நாட்களிலே நான் யாரும் சந்தித்ததாக என் நினைவுக்கு வரவில்லை. நிபந்தனையற்ற மிகுந்த மரியாதைக்குரிய கூட்டணி தர்மத்திற்கு எடுத்துக்காட்டாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலே செயல்படும். நாட்டினுடைய பொருளாதார உயர்வு, நாட்டினுடைய வலுவான கட்டமைப்பு, அதேபோல் பாதுகாப்பு, ஏழை எளிய மக்களுடைய நிலை உயர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே தமாக கூட்டணியிலே இருக்கிறது. குறிப்பாக எஸ்சி எஸ்டி சிறுபான்மை மக்களுடைய குரலாகவே தமிழகத்திலே நாங்கள் செயல்படுவோம். தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சிருச்சு. ஸோ உங்கள் கூட்டணியோட இந்த தொகுதி பங்கீடெல்லாம் கூட்டணி எப்போ சரியாகும்? தொகுதி பங்கீடெல்லாம் எப்போ பிரிப்பீங்க? நீங்கள் இது போன்ற பணிகளெல்லாம் ஒவ்வொரு கட்சிகளும் படிப்படியாக தங்களுடைய தேர்தல் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசமோ அவசரமோ இல்லை என்றாலும் கூட இன்னும் ஒரு சில நாட்களிலேயே சுமூகமான முறையிலே தமிழகத்திலே என்டிஏ முழு வடிவம் பெறும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? குறிப்பாக தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தல் அதிகரிச்சுட்டு நாளுக்கு நாள் நிறைய இடங்கள்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. போதைப் பொருள் விற்பனை அதிகமாகிட்டு. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? நீங்கள் பொதுவாகவே பல மாதங்களாக தமாகவினுடைய பத்திரிகை தொலைக்காட்சியினுடைய சந்திப்பை பார்த்தால் கொலை, கொள்ளை, செயின் திருட்டு இவைகளெல்லாம் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்ற கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறோம். குறிப்பாக குறிவைத்து திருடுவது, கொள்ளையடிப்பது என்பது திருடர்களுக்கு ஒரு சாதகமாக இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது என்பது வருத்தத்துக்குரிய செய்தி. ஏதாவது ஒரு
கிராமத்திலேயோ அல்லது டவுன்லேயோ அல்லது சென்னை போன்ற சிட்டியிலேயே கூட யாராவது வெளியூர் போகிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக திரும்பி வரப்போ அவங்க பீரோல் திறந்து தான் இருக்குது. அதுபோல் ஒரு அச்சமான நிலையிலேயே எல்லோரும் வெளியிலே போகக்கூடிய நிலை இருக்கிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டும். 100% இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அது சில நேரங்களில் கடினமான பணி. ஏன்னா தனி மனித ஒழுக்கம் சம்பந்தமான ஒன்று. இது தொடர்ந்தால் கண்டிக்க வேண்டிய ஒன்று, இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய ஒன்று, காவல்துறை கடுமையாக கண்காணித்து நடக்க வேண்டிய ஒன்று. இது சரியே முறையே நடப்பது இல்லை, ஆட்சியாளர்கள் இதில் அக்கறை காட்டுவதில்லை என்ற சந்தேகம் மக்களிடம் பெருத்து இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனுடைய தொடர்ச்சி தான் தற்போது போதைப்பொருள், குழந்தை கடத்தல் இப்பொழுது அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். டாஸ்மாகுக்கு படிப்படியாக மூடு விழா நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கட்சியிலே முதல் வரிசையிலே அமரக்கூடிய கட்சி தமாக. ஆனால் திமுக அரசை பொறுத்தவரையிலே பல்வேறு வாக்குறுதிகளை குறித்து மக்களை ஏமாற்றியது போல டாஸ்மாக் பிரச்சனையிலே தாய்மார்களை 100% ஏமாற்றியிருக்கிறார்கள் என்று நாம் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். டாஸ்மாகை குறைக்க வேண்டும் என்று கூறி எலைட் என்னென்னமோ பெயரில் டாஸ்மாக் தொடங்கி மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிப்பது என்பது வேதனைக்கும் வருத்தத்துக்குரிய செய்தி. 1000 ரூபாயை பெண்களிடம் கொடுத்து அதில் 999 ரூபாயை ஆண்கள் வாங்கி கொண்டு தவறான பழக்கத்துக்கு அடிமையாகிறது என்பது தமிழகத்தில் அது சரளமாக இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. பாஜக வந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு புள்ளியை வச்சு திமுக மீது தேர்தல் நேரத்தில் பழி சுமத்த பார்க்குறாங்கிற மாதிரி நீங்கள் தேர்தல் அரசியல் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இதுபோல சமூக விரோத பணிகளை செய்யக்கூடியவர்களை வாக்காளர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு இருந்தார்கள், யாரோடு இருந்தார்கள், யாரோடு தொடர்பிலே இருந்தார்கள் என்று நான் சொன்னால் அது இன்றைக்கு அரசியல். பத்திரிகை தொலைக்காட்சி சொல்வதையே நான் திரும்ப கூறுகிறேன். அதுவே அதற்கு சாட்சி. எனவே அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் தவறு செய்பவர்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.